இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க அம்மா சாவுக்கு எங்க அப்பா அம்மா தான் காரணம் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்க. மாப்பிள்ளை என்ன தப்பு பண்ணாரு? ஒருத்தர் ஒரு குடும்பத்தை தப்பு பண்ணா அவங்க பரம்பரையை வெறுத்து ஒதுக்குவையா? மாப்பிள்ளை பண்ண எல்லா நல்லதையும் மறந்துட்டு இப்படி நன்றி கட்டுத்தனமா பேசிட்டு இருக்கியே. மாப்பிள்ளை இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட நம்மளை எல்லா ரவுடிங்க தாக்க வந்தாங்க. அவங்க கிட்ட நம்ம உயிரெல்லாம் காப்பாத்தினாரு. அவர் மட்டும் அன்னைக்கு வராம போயிருந்தாருன்னா நம்ம கதையெல்லாம் அன்னைக்கே அதோ கதைதான். எல்லா நன்றியும் மறந்துட்டு இப்படி பேசுறது நியாயமா உனக்கு? என்ன ரொம்ப பேசுறீங்க? உங்க தங்கச்சி பையங்கிறதுனால ரொம்ப பறிஞ்சு பேசுறீங்களா? அந்த காரணத்துக்காக மட்டும் இல்ல, இதுல என் பொண்ணோட வாழ்க்கை இருக்கு. ஒரு தகப்பனா வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. மா, ரேவதியை கொஞ்சம் பாருங்க. அவ முகத்துல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குன்னு. நீங்க அவளை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி ஒத்துக்க வச்சிருக்கீங்கம்மா. உங்க பொண்ணு காலம் ஃபுல்லா அழுதுட்டு இருந்தா உங்களுக்கு அது சந்தோஷமா? என்ன ரோகிணி, உங்க அம்மாவை எதிர்த்து பேசுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? நியாயத்தை யார் வேணாலும் பேசலாம் சித்தி. முதல்ல இந்த கொம்பு சீவிர வேலையை நிறுத்துங்க. இவங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இவங்க தூண்டி வருதுனாலதான் அத்தை எதையும் யோசிக்காம இதெல்லாம் பண்றாங்க. மாப்பிள, ஏன் எனக்கு சுய புத்தி இல்லையா? ஒருத்தர் சொல்றதான் நான் கேட்டு நடந்துக்கணுமா? அந்த டிரைவர் பைய கூடவே இருந்து என்னை ஏமாத்தினான். நானும் அவ விஷயத்துல முட்டாளாவே இருந்துட்டேன். இப்போ சுதாரிச்சுக்கிட்டேன். இனிமே நான் அவனை சும்மா விட மாட்டேன். அப்படி சொல்லுக்கா. எல்லாருக்கும் மண்டையில நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. நான் உன் தங்கச்சிக்கா. எப்பவும் நான் அவனுக்கு உறுதுணையா தான் இருப்பேன். அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? அக்காவுக்காக மாமாவை ஏத்துக்க கூடாதா? மாமா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு. நீங்க மனசு வச்சா மாமா இங்க திரும்ப வந்துருவாரு. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கம்மா. பாத்தியாக்கா, வீடே உனக்கு எதிர்ப்பா இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாரோட மனசை மாத்தி வச்சிருக்கா அந்த டிரைவர் பையன். அவனை இப்ப வாச்சும் துரத்தி விட்டது ரொம்ப நல்லதா போச்சு. இத பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே இத பத்தி யாரும் பேச வேண்டாம். எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. போங்கன்னு சொல்றேன்ல. பாட்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பஞ்சாயத்துல என்ன ஆச்சு? அம்மாவோட முடிவுதான் ஏன் முடிவு. அம்மா என்ன சொன்னாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். என்னது? பஞ்சாயத்துல மாமாவையும் அக்காவையும் பிரிச்சு வச்சுட்டாங்களா? மாமா மேல உயிரையே வச்சிருக்கிறவ அக்கா. அவ எதுக்கு அம்மா சொன்னது கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்கன்னு தெரியலையே. உங்க அம்மாவுக்கு திமிரு தாங்குற ஆணவம். அந்த ஆணவத்துலதான் இப்படி எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கா. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இதெல்லாம் சீக்கிரத்திலே ஒரு முடிவுக்கு வரும். பாட்டி, அவங்க இருக்கட்டும். அக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா அம்மாவால எதுவும் செஞ்சிருக்க முடியாதே. நீ நினைக்கிறது தப்பு துர்கா. அவ எனக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருக்கா. அவ மேல எந்த தப்பு இல்லை. என்ன மாமா சொல்றீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தப்போ அவங்க வந்தா. அதுக்கப்புறம் தான் உன் அம்மா கிட்ட போய் அவ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லியிருக்கா. இது அவங்க அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு. நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும்னா பஞ்சாயத்துல நான் சொல்ற மாதிரி தான் நீ சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ரேவதி என்ன வெளியே கொண்டு வரதுக்காக தான். வேற வழி இல்லாம இதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்கா. உங்க புருஷனை பிரிய உங்களுக்கு சம்மதமா? அம்மாவோட முடிவுதான் ஏன் முடிவு. அம்மா என்ன சொன்னாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அருணாச்சலம் அபிராமியோட மகனும் ஆகிய கார்த்திக்கும் ராஜராஜன் சாமுண்டீஸ்வரியோட மக ரேவதிக்கும் இடையே நடந்த திருமண பந்தம் காசு வெட்டி போட்டு இன்னையோட முடிவுக்கு வருது.
சொல்லு சகல. ஏங்க ரேவதிக்கு ஃபோன் பண்ண, அவ ஃபோனே எடுக்கல. ரூம்ல தானே இருக்கா, ஏன் எடுக்கலன்னு தெரியலையே. சரி, கொஞ்சம் ரூமுக்கு போய் என்னன்னு பாருங்களா. சரி இருப்பா, நான் இப்போ போய் என்னன்னு பார்த்துட்டு உனக்கு கூப்பிடுறேன். ரேவதி கதவு தர. ரேவதி கதவு தர. எங்க அவ உள்ள நொர தள்ளி படுத்திருக்காங்க. என்ன ஆச்சுனே தெரியல. கதவு தரங்க. ரேவதி. 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 அக்கா கதவு தரங்க. ரேவதி. அக்கா. ரேவதி. என்னங்க? ரேவதி. 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 ஐயோ, கண்ணை பாரு. ரேவதி, அம்மா பாருமா. கண்ணை திறந்து பாருமா. ஐயோ. ரோகு, வாயில நுரத்தல் இருக்கு. இவ ஏதோ விஷம் சாப்பிட்டா நினைக்கிறேன். அக்கா ரேவதி, ரேவதி ஏன்டி இப்படி பண்ண? ரேவதி, ரேவதி, நீ என்னடி பண்ணி வச்சிருக்க? ரேவதி. ஐயோ ரேவதி, கண்ணு அக்கா பாருமா. ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போலாம். மயிலு தூக்கு. தூக்குங்க. பாத்து 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 பாத்து. பாத்துங்க. பாத்து. சொல்லுங்க. சகல, ரேவதி கதவை பூட்டிட்டு வெஸ்ட குடிச்சிட்டாப்பா. கதவை உடைச்சு இப்பதான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறேன்ப்பா. நீ வந்துருப்பா, வச்சிரு.